ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதே பெரிய டென்ஷனாக இருக்கா? இனிமேல் அந்த டென்ஷனே இல்லாமல் நல்லா சாஃப்டான இட்லியும் மொறுமொறு தோசையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா நான் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 ஆளாக்கு இட்லி அரிசி சேர்த்து விட்டுறேங்க. ஆளாக்கில் தான் அளக்கணும்னு அவசியம் இல்லை. கிளாஸு கப்பு எதில் வேணால் அளந்துக்கலாங்க. இட்லி அரிசியை அளக்கும் போது பாருங்கள், நான் குவிச்சு அளக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் அரிசியை அளந்து சேர்த்துக்கணும். எல்லாரும் பயன்படுத்துகிற நார்மலான குண்டான இட்லி அரிசி தாங்க நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உளுந்து அளந்து சேர்த்துடலாம். 4 ஆளாக்கு அரிசிக்கு 1 ஆளாக்கு உளுந்து, இதுதாங்க மெஷர்மெண்ட்டு. இப்போ உளுந்தையும் நம்ம அரிசியை எப்படி குவிச்சு அளந்தோமோ அதே மாதிரி தான் உளுந்தையும் குவிச்சு அளந்து சேர்த்துக்கணும். நீங்கள் அரிசியை தலை தட்டி அளந்திருந்தா உளுந்தையும் தலை தட்டி அளந்துக்கோங்க. நீங்கள் ரேசன் உளுந்து பயன்படுத்துறதா இருந்தால் 1 ஆளாக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 5 மணி நேரம் ஊறினா தான் சீக்கிரம் நமக்கு மாவு அரைப்பட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி அவல் சேர்க்க போகிறேங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசியை அளந்தீங்களோ அதே அளக்கில் 1/2 கப் அவல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கெட்டியான அவல் எடுத்துருக்கேங்க. அவலை அரிசி கூடயே நம்ம சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. அரிசியை அரைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சா போதுங்க. இப்போ அவலை 2-3 டைம் நல்லா வாஷ் அவுட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் பேப்பர் அவல் கூட பயன்படுத்திக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். அரிசியும் நல்லா ஊறிடுச்சு, அவளும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நம்ம அரைக்கக்கூடாது. நம்ம உளுந்தை மட்டும் ஊற வச்சுருந்தா அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம இதில் அரிசியும் சேர்த்துருக்கனால அந்த தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாது. ஃப்ரெஷ் தண்ணியை ஊற்றி தாங்க அரைக்கணும். அதனால் இப்போ அரிசி ஊற வச்ச அவளையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கை வச்சு அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டே இருங்க. அப்பப்போ தண்ணி தெளித்து 15 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சன்னமான ரவை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா இட்லி ஹார்ட் ஆயிருங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போது 2 பாத்திரத்துக்கு ஊற்றி வச்சுக்கோங்க. 3/4 பாத்திரம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மாவு புளிச்சு பொங்கி வடியாமல் இருக்கும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாவை அப்படியே அலங்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசை. இந்த மாவை நல்லா அடியில் கூடி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைங்க. இப்போ இட்லி பாத்திரத்து தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தோசையும் வாத்துடலாம். தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி சூப்பராக புசுன்னு வெந்துருச்சுங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 100% சாஃப்டாக தாங்க இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.